வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பற்றியும் ஈரோடு இடைத்தேர்தல் பற்றியும் இந்த காணொளியில் நான் பார்க்க போகிறோம். ஒரு பழைய பாடல் ஒன்று தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நடிகர் எஸ் ராஜேந்திரன் தான் அந்த பாட்டுக்கு ஆடுவார்னு நினைக்கிறேன். கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததம்மா. எப்படி? கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததம்மா அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் தாமரை மலர்ந்திருக்கு. ஈரோடு கிழக்கில் சூரியன் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் சூரியனுக்கும் தாமரைக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்குது, ரகசிய நட்புறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அண்ணாமலை போய் தமிழர்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண காரணத்தினால தான் டெல்லியில் எந்தெந்த பகுதியெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாம் ஓட்டு சதவீதம் அதிகமாகி பாஜக வெற்றி பெற்று டெல்லியில் தாமரை மலர்றதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் அதை சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாதுங்க. அதாவது காக்கா உட்கார பனம்பழம் கீழே விழுந்துதான். எப்படி? காக்கா உட்கார பனம்பழம் கீழே விழுந்துதான். நான் சத்தியமாக காக்கான்னு அண்ணாமலையை சொல்லலை, பொதுவாக ஒரு பழமொழியை சொன்னேங்க. அதுவும் காக்காலே அண்டங்காக்கா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அண்டங்காக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சகுனத்துக்கு சொல்லுவாங்க. நான் பொதுவாக இங்கே பழமொழிக்கு சொன்னேன், நான் அண்ணாமலை சொல்ல. சரி, அடுத்ததாக இதே பாயிண்ட்டை நான் திருப்பி மாற்றி போட்டு கேட்குறேன். யாரெல்லாம் இந்த அண்ணாமலை துதிப்பாடிகள்லாம் இருக்கீங்கள, அவங்களோட அலப்பறை காலில் இருந்து தாங்க முடியல. அண்ணாமலை போய் டெல்லியில் பிரச்சாரம் பண்ணார், அதனால தான் பாஜக தமிழர்கள் வாழ்கிற இடத்துல அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு. இன்றைக்கி மோடி வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அண்டங்காக்கா மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இதே கேள்வியை நான் திருப்பி போடுறேன். அண்ணாமலை கர்நாடகாவில் வேலை பார்த்தார், கிட்டத்தட்ட 9 வருஷம் இருந்தார். சமீபத்தில் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது கர்நாடகாவின் சிங்கம் 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 என்று அழைக்கப்பட்ட அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணார். எங்கே? தமிழர்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த தொகுதியில் போயிட்டு அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணார். நான் கூட நினச்சேன், பரவாயில்ல, அண்ணாமலை சர்வீஸில் இருந்த ஒரு மாநிலம், அதனால் கண்டிப்பாக பிஜேபி நிறைய வாக்குகளை பெற்று வெற்றி பெறும்னு நினச்சேன். ஆனால் என்னாச்சு? கர்நாடகாவில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். பாஜக பரிதாபமாக தோற்று போச்சு. அப்படி பாஜக பரிதாபமாக தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் பிரச்சாரம் பண்ணதுனால தான் இன்றைக்கி பாஜகவுக்கு, குறிப்பாக தாமரைக்கு இவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்குன்னு காக்கா மாதிரி கத்துறவங்க இந்த காதில் பூ சுற்றுறவங்களாம் கொஞ்சம் வாயை மூடிக்கங்க. அடுத்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஈவே ராமசாமியை பற்றி சீமான் வாய்க்கு வந்ததெல்லாம் ஓவராக பேசுனதுனால தான் இதே அண்ணாமலை தான் சீமானை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டது. ஆனால் இதே அண்ணாமலை இப்போ சீமானை கவுத்து விட்ருக்காப்புல. சீமான் அதிகமாக பேசிட்டாரு, ஓவராக பேசிட்டாரு, அதனால தான் அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. இனிமேலாவது சீமான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அண்ணாமலைக்கிட்ட. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, போன இடைத்தேர்தலில் மேனகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வேட்பாளராக நின்னாங்க. அப்போ 10,000 சொச்சம் தான் நாம் தமிழர் கட்சி வாங்கிச்சு. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் கூடுதலாக 10,000 வாக்குகளை பெற்று சீதாலட்சுமி டெபாசிட் வாங்குறதுக்கு என்னங்க, மிஞ்சி போனால் 700 சொச்சம் ஓட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி சிறப்பான வாக்குகளை பெற்றிருக்குது. நேர்மையான முறையில் பணம் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, அதாவது எவ்வளவோ அடாவடித்தனத்தை கள்ள ஓட்டெல்லாம் போட்டு அடாவடித்தனத்தை ஆளும் கட்சி செய்தாலும் சீமான் 20,000 சொச்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி தான். அதுவும் இல்லாமல்
ஈவே ராமசாமியை தாக்கி பேசினதுனால தான் சில கட்சிகள், நான் எந்தெந்த கட்சியெலாம் நான் வந்து நேரடியாக போட்டு உடைக்க விரும்பல, அவங்க வந்து மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஈவே ராமசாமியை தாக்கி பேசியதால் சீமானுக்கு கூடுதலாக 10,000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, காங்கிரஸ் வந்து பூஜ்ஜியம் வாங்கியிருக்குது. நான் சொன்ன இந்த காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கோச்சிக்கிறாங்க. எப்போ வந்து ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தனித்துவத்தை, எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்குது, தன்னுடைய தனித்துவத்தை எப்போது இழக்கிறார்களோ அப்போ வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் சரிவடைவாங்க. காங்கிரஸ் வந்து மொத்தமே தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுட்டு தன்னுடைய தனித்துவத்தை வந்து இழந்து மற்ற கட்சிகள் கிட்ட போயிட்டு 1 சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் கையேந்தி நிற்கும் வரை காங்கிரஸ் கட்சி இப்படி தொடர்ந்து முட்டை வாங்கி கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.